பிரைஸ் பீ டு காட். உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். சங்கீதம் 65 ஒரு அருமையான ஒரு பாடல், ஒரு துதி, ஒரு பிரைஸ், ஸ்தோத்திரம், ஒரு ஆராதனை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகளை, குறிப்பாக நம்மை போஷித்து பராமரிக்கிறதுல அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், பராக்கிரமசாலி, பயங்கரமான கர்த்தர், ஸ்தோத்திரம் என்பதை விவரிக்கிற ஒரு பாட்டு. ஸ்தோத்திரம். தமது ஜனங்களை போஷிக்கிறதுல கூட கர்த்தர் எவ்வளவு பயங்கரமானவர் என்று தன்னை காண்பிக்கிறார். உலகத்தில் உள்ள பட்சிகளை போல நம்மை போஷிக்கிறவர் அல்ல. உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளை விசாரிப்பதை போல நம்மை விசாரிக்கிறவர் அல்ல. ஸ்தோத்திரம். உலகத்தில் சகல ஜீவராசிகளுக்கும் தேவன் நியமித்த அந்த உணவு மட்டும்தான், ஒரு சில உணவு மட்டும்தான் ஒரு சில பறவைகள், மிருக ஜீவன்கள் சாப்பிடும். ஆனால் மனிதனை கர்த்தர் உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது பிள்ளைகளை போஷித்து பராமரித்து விசாரிக்கிறதுல அவருக்கு இருக்கிற இன்பமே தனி. ஏன் மன்னாவை டெய்லி பைய பண்ணார் தெரியுமா? டெய்லி பிள்ளைகள் கரத்தில் கொடுக்கறதுல அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அவருடைய பிள்ளைகள் தினந்தோறும் காலையில் வானத்தை நோக்கி வானத்தின் மன்னாவுக்காக உயர்த்தி ஸ்தோத்திரம் தலை நிமிர்ந்து பார்த்து அவர் கொடுக்கறதை வாங்குறதுல, அந்த ஆக்டிவிட்டியில், அந்த ப்ராசஸில் ஆண்டவருக்கு அவ்வளோ பெரிய இன்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கறதுல கர்த்தரை போல இந்த பூமியில் ஒருவர் யாருமே கிடையாது. நம்மை திருப்திப்படுத்துகிறதுல கர்த்தரை போல வேறு ஒருவரும் இல்லவே இல்லை. 11வது வசனம் சொல்லுகிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. வருஷங்களை அப்படின்னு சொன்னா ஆல் தி சீசன்ஸ், குறிப்பாக சொல்ல போனால் 4 சீசன்ஸ் உண்டு. எல்லா சீசன்லையும் அந்தந்த சீசன்ல தேவன் வைத்திருக்கிற நன்மையை தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதுல அவர் சரியா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுகிறது, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால், எதுல? நமக்கு தேவையை சந்திக்கிறதுல, நம்மை போஷித்து பராமரிக்கிறதுல கூட கர்த்தருடைய பயங்கரம் இருக்கிறது. அவருடைய வல்லமையுள்ள கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையை நன்மையால் முடிசூட்டுவார் என்று சொன்னால் அவர் செய்கிற காரியம் என்னன்னு பாருங்களேன். 9வது வசனம், தேவரே நீ பூமியை விசாரிக்கிறவர் கர்த்தர், மனுக்குலத்தை விசாரிக்கிறவர் கர்த்தர், சபையை விசாரிக்கிறவர் கர்த்தர், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை விசாரிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிறவர் கர்த்தர். அவர் எப்படி நமது வாழ்க்கையை, நமது வருஷங்களை, நமது ஜீவன் நாட்களை நன்மையால முடிசூட்ட முடியும், திருப்திப்படுத்த முடியும்னு சொன்னா நம்மை விசாரிக்கிறவர் கர்த்தரை அன்றி வேறொருவர், சொல்லுங்க, வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா. அதை விசாரித்து என்ன செய்கிறாரா? நீர் பாய்ச்சுகிறார். நீர் பாய்ச்சுகிறது என்ன தெரியுமா? ஒரு தோட்டக்காரனுடைய பிரதான வேலை. ஒரு தோட்டக்காரன் ஒரு செடியை வைத்து விட்டு அதற்கு சரியான நேரத்தை பார்த்து சரியான அளவில் அந்த மரம் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் தண்ணீரை பாய்ச்சி அதுக்கு தேவையான நல்ல புஷ்டியை உண்டாக்க பண்ணி, சத்துவத்தை உண்டாக்க பண்ணி, எவ்வளோ பெரிய காற்று மழை வந்தாலும் புயல் அடித்தாலும் அந்த செடி ஒருபோதும் விழுந்து விடாதபடி பலமா இருக்கிறதுல உறுதியா இருக்கிறவன் தான் யாரு? ஒரு தோட்டக்காரன். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆகையால் சரியான இடைவேளையில, சரியான நேரத்துல, சரியான சூழ்நிலையில, சரியான அளவுல நம்மை போஷிக்கிறவர், விசாரிக்கிறவர் நமது கர்த்தர். ஹல்லேலூயா. தண்ணீரை திறந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். உலகத்துல நம்ம பார்க்கிற ஆசீர்வாதங்கள் அல்ல, உலகம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுகிற காண்பிக்கிற மேன்மை அல்ல, உலகம் தருகிற நீர் அல்ல நம்மை விசாரிப்பது. ஜீவ தண்ணீர் உள்ள தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிற தேவ நதி. ஹல்லேலூயா. நமக்கு சப்ளை எங்க இருந்து வருது? தேவனுடைய நதியிலிருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். தேவ நதி வரும் பொழுது ஒருவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது. 9வது வசனம், செழிப்பாக்குகிறது. ஸ்தோத்திரம். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியங்களை என்ன செய்கிறேன்? விளைவிக்கிறேன். நம்முடைய ஆகாரங்களை விளைவிக்கிறவர் யார்? கர்த்தர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 10வது வசனம், வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரப்பு நிரம்ப. ஸ்தோத்திரம். டு தி rim of the level. ஸ்தோத்திரம். வரப்பு நிரம்பத்தக்கதாக நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிற ஒரு தோட்டக்காரன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. 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 10வது வசனம், அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறேன். வருஷத்தை கர்த்தர் நன்மையினால முடிசூட்டுகிறார் அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்கிறார்? பயிரினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 12வது வசனம், வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. வனாந்தரத்துல விளையுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், செழிப்பான தண்ணீரில் விளைய வேண்டும் என்று கர்த்தர் பிரமாணங்களை உண்டு பண்ணின தேவன். செழிப்பா ஒரு தண்ணீர்ல தான் வளரணும் ஒரு தாவரம் என்று ஒரு சிஸ்டத்தை கர்த்தர் உண்டு பண்ணினாரானால் வனாந்தரத்திலும் வளருவதற்கு ஒரு புதிய சிஸ்டத்தை தேவனால் உண்டு பண்ண முடியும். எல்லாம் அவருடையது. அவர் தமது பிள்ளைகளுக்கு என்ன வேணாலும் செய்வார். வனாந்தரத்தை தான் காடை வேணும்னா கிடைக்கும். காட்டுக்கு போன தேவையில்லை, வனத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை, வனாந்தரத்துல காடை கிடைக்கும். ஹல்லேலூயா. நீருற்றுள்ளதான் தண்ணி வரணும்னு அவசியம் இல்லை, பூமியின் வெடிப்புகளது தான் தண்ணி தடாகங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, கற்பாறையிலிருந்தும் தண்ணி தடாகங்களை உண்டு பண்ண முடியும். ஏனென்றால் all systems are created by him and him alone. அவராலே சகல சிருஷ்டிகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வனாந்தர தாவரங்களிலும் பொழியும், மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கும். 13வது வசனம், மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கும். கர்த்தர் உங்க வாழ்க்கையை வருஷத்தின் நன்மையால் அல்லது the blessings of seasons, சகல சீசன் உள்ள காலங்களின் நன்மையால் உங்களை திருப்தியாக்குவார் என்று சொன்னால் உங்களுடைய வெளிகள், உங்களுடைய எல்லைகள் ஆடுகளினால் நிறைந்திருக்கும், கையின் பிரயாசங்களினால் நிறைந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். பள்ளத்தாக்கு தானியங்களினால் மூடியிருக்கும். அப்பொழுது கெம்பீர சத்தத்தை நமது குடும்பத்தில் கேட்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. 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 இந்த வருஷத்தை சீக்கிரமா முடிக்க போறோம். நேற்று தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். நியூ இயர் ஆராதனை இப்போ தான் ஆரம்பித்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. சீக்கிரமாக முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் எல்லா சீசனுடைய பலனை கர்த்தர் நமக்கு திருப்தியாய் நடத்தி திருப்தியாய் அடுத்த வருஷத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க நம்முடைய தேவன் பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.